விடுதலை சிறுத்தைகள். வந்துட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. சும்மா ட்ரை பண்ணுங்க. சீமான். என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? அதன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சீமான். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கட்சி. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க தமிழ் தேசியவாதி அப்படின்னு தன்னை வந்து அறிமுகப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்களிடம் மிகவும் நெருக்கமாக இருந்து அவருடைய சேனலோட ஆஃபீஸை திறந்து வைக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனாக நம்ம அண்ணன் சீமான் வந்த பிறகு கடைசியில் அவரோட முதுகில் குத்திட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போன அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்களுடைய சேனல் தான். அங்கே போட்டிருக்க காணொலி தான் இது. இந்த காணொலியை பார்க்கும்போது பலருக்கும் வந்து சிரிப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க. பலரும் வந்து இந்த மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து போடுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காணொலி பார்க்கும்போது சிரிப்பு வரல, அதை விட ஒரு மன வருத்தம் வந்தது. அதற்காக தான் இந்த காணொலியை வந்து தயார் செஞ்சுருக்கிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதும் வெவ்வேறு கட்சிங்கிற ஒரு எண்ணம் அதிகப்படியான இளைஞர்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகவும் மனம் வருந்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அதனை தொடர்ந்து சீமான் அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே தெரியுது. திருமாவளவன் அப்படிங்கிற நம்ம அண்ணனுடைய பேர் தெரிகிறதை விட சீமான் அவர்களோட பேர் வந்து ரொம்பவும் அதிகமாக தெரியுதுங்கிறது வந்து கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு சீமான் தான் நினைவுக்கு வராரு. அதே நேரத்தில் ஒரு தமிழ் தேசியம், அதாவது தமிழர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலும் சீமான் தான் ஞாபகம் வராதுன்னும் போது மிகவும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதை ஒரு கேளிக்கை பொருளாக மாற்றி இதை வந்து எல்லோரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு காணொலி தயார் செஞ்சு பலரும் வந்து இதை விரும்புகிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏற்பட்ட ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தமிழ் தேசிய கருத்துக்களும் தமிழர் அப்படிங்கிற அந்த நலன் முன்னிறுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோமோ அதே அளவுக்கு நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய சின்னமாக இருக்கக்கூடிய கரும்பு விவசாய சின்னத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். கட்சியோட சின்னத்தை சொன்னாலே அது யாருடைய கட்சி, யார் அதற்கான தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கான ஒரு புரிதலை கொண்டு போனால் தான் வேலைக்காகும். இங்கே பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதயசூரியன் அப்படிங்கிற அந்த சின்னம் மட்டுமே போதும், அது திமுக அப்படின்ற மாதிரி பலருக்கும் தெரியும். திமுகன்னு தெரியலனா கூட அவங்க உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இவர் தான் எங்களுடைய பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி. 70 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவங்க முழுக்க விதைச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் முழுக்க நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த காணொலியில் மிகவும் அதிகமாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட பேரை வந்து அதிகமாக சொன்னாங்க. அதாவது இளைஞர்கள் அல்லாது கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருமே சொல்கிற வார்த்தை அன்புமணி ராமதாஸோடைய அந்த பெயர் வந்து, அதாவது ராமதாஸுங்கிற பேர், அன்புமணிங்கிற பேர் அவங்களுக்கு வருதோ இல்லையோ ராமதாஸோட கட்சி அப்படின்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய செய்தியாக இருந்தாலும் நம்மளுடைய, அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த சின்னமும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தான் அந்த கட்சிக்கானவர் அப்படிங்கிற அந்த விடயமும் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரியாமல் இருக்குது. அந்த விஷயத்தை நிச்சயம் தெரியப்படுத்தணும். பல இடங்களில் நம்மளும் போயிட்டு இந்த மாதிரி மக்கள் கருத்தை கேட்டு எடுத்திருக்கோம். அந்த இடங்களில் அவங்களுக்கு தெரியலனாலும் இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்லும்போது கூட சீமானை தெரியுமா அப்படின்னு முதல் கேள்வி வைக்காமல் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தான் நாங்கள் கேள்வி ஆரம்பிப்போம். பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. சீமான் அப்படின்னோடனே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு சீமான்கிற பேர் தெரியறதுக்கு முன்னாடி இந்த கட்சி சம்மந்தமான விஷயமும் தெரியணும். அதை கேட்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்துவீங்களான்னொன்னே செலுத்துவேன்னு சொல்லும்போது அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல தெரிவிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறியாமையில் இருக்கவங்களுக்கு, அதாவது நம்மளை அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் நம்ம என்னவா இருக்கோம், நம்மளுடைய நிலைப்பாடை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே தவிர நம்மளுடைய சின்னம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை நம்ம தெரியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறதுங்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலி பார்த்ததால் இல்லை, இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரியான காணொலிகளை பதிவு பண்ணி தான் இருக்கும், அதாவது மக்கள் கருத்து கேட்குற இடத்துல. ஆனால் இந்த காணொலி பார்க்கும்போது இதுக்கு நிறைய வந்து இந்த சிரித்து விட்டு கடந்து போகிறதுங்கிறாங்களே அந்த மாதிரியான விடயங்கள் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அண்ட் இந்த காணொலியை பலரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம பின்னூட்டத்தில் தெரிவிங்க. நான் பேசியதில் ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கேட்டு திருத்திக்கிறேன்.